ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா 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 जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुणादम कांची पीठम सर्वजन दिव्यगणवेशम कांची जगन्नाथ अपारगण सिद्धम ज्ञान शांतर्पणम श्री चंद्रशेखर गुरुम प्रमामदान कलिगदीम कांचीवाणी यूट्यूब चैनल பிரத்யேகமா நமது மகாபெரியோர் பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுமதி ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு மகாபெரிவா ஒரு ஈஸ்வரனோட அவதாரம் மகாபெரிவா ஒரு ஈஸ்வரனோட அவதாரம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை யார் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சேலம் ரவி மாமா வந்து இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கார். இவருக்கு சம்பந்தப்பட்டவர் ஒரு சேலத்தில் சம்பந்தப்பட்டவர் அவருடைய பின்னாடி ஒரு காலத்தில் அவருக்கு இந்த ரவி மாமாவுக்கு இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். எப்படியோ வெளியில் தெரிஞ்சிடும் அது. இதான ஒரு பெரிய ஒரு ரொம்ப பிரமிப்பான அனுபவம். அது எப்படியோ வெளியில் தெரிகிறது. அது சேலம் ரவி மாமா சொல்கிறார். சேலத்தில் ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா வந்து ஒரு ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறானாம். அவளோட மனைவியார் பேர் வந்து கமலா மம்மின்றார் ஆத்துக்காரிகார்னு சொல்ல. இவளோட குழந்தைகள்லாம் அந்த பிஸ்னஸை பிற்காலத்தில் பார்த்துட்டா. அப்போ இல்லை, அப்போ அந்த அவள் 2 பேர் தான் இருந்திருக்கா. மாடியில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேர் முழுக்க ஞாபகம் வரல, ஏதோ சுவாமின்னு முடியும் அப்படிங்கிறார். அது போகிறோம் சுவாமிங்கிற பேர். அப்படி அவர் தான் மேலே வந்து மாடியில் இருந்தவராம். அந்த மாடியில் இருந்தவருக்கு வந்து மகாபெரியோரோட பக்தர். இந்த ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணியிருந்தவர் வந்து பேர் வந்து சுந்தரராஜன் போல இருக்குது. அந்த சுந்தரராஜன்றவர் காலமான பிறகு அவர் பசங்கள் பண்ணியிருக்கணும் காரியம். அவள் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவள் எங்கே இருந்தாலோ வேறு எங்கே இருந்தாலோ தெரில. அப்போ வந்து இந்த சுவாமிங்கிறவர் வந்து இந்த விஷயத்தை போய் பெரியவா கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாராம், ஒரு கர்த்தாவாக இருந்து என்ன பண்ணுவாளோ அது எல்லாத்தையும் நீயே பண்ணிவிடுப்போம் அப்படின்ட்டாராம். அதனால் அந்த சுவாமி வந்து இந்த கீழ் வீட்டில் இருக்க அந்த சுந்தரராஜன் காலமான போது அந்த கமலாமாமி இருந்திருக்கா. இவர் எல்லா காரியங்களும் இவர் தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் அந்த முக்கியமாக சில பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் இந்த சுவாமி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்பேற்பட்ட விஷயம், எல்லாருக்கும் அந்த இது வருமா, மனசு வருமான். அப்புறம் அந்த சுவாமி வந்து திருவிடை மருதூர் அதில் வந்து மகாபெரிவா முகாமில் இருந்தபோது ஒரு வாட்டி போனாராம். மகாபெரிவாவில் நமஸ்காரம் பண்ணி ஒரு எழுந்த பிறகு சாஷ்டாங்கமாக எழுந்தாராம். நான் ஒரு காரியம் சொன்னால் நீ பண்ணுவியோ அப்படின்னு கேட்டாராம். செய்யலாம் அப்படின்னாராம். இங்கேருந்து கிளம்பி ஒரு மகானை நீ தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னாராம். பண்ணிட்டு வரேனே அப்படின்னா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உத்தரவு கொடுங்க. சிங்கேரி சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவர் தான் போய் நீ சிங்கேரியில் தரிசனம் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து சரியினவர் இப்போ மாட்டேன்னு சொல்ல போகிறார். ஏன்னா அவருக்கு வந்து மகாபெரிவாளை தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடும், போய் தரிசனம் பண்ணுறதுக்கு இஷ்டம் கிடையாது. நான் அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னாராம். இப்போ தான் சொன்னேன், நான் சொல்கிறத எதுவாக இருந்தாலும் நீ பண்ணுறேன்னு, இப்போ மாட்டேங்கிறியே அப்படின்னாராம். இல்லை அப்படின்னு இழுத்தாராம். இதை வந்து நீ என்னோட உத்தரவாக எடுத்துன்னு நீ பண்ணிட்டு வையன், நீயா தரிசனம் பண்ண வேணாம், நீ தரிசனம் பண்ண போகிறதில்ல, என்னோட உத்தரவுக்குள்ளே நீ பண்ணுற சரியா அப்படின்னா. சரி பண்ணுறேன். இப்போ புரிஞ்சு போயிடுத்து, உத்தரவுன்னு சொல்லிட்டமே, ஆனால் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு வந்து சிங்கேரி ஆச்சாரியில் போய் பண்ணணும்னு தோன்றதோ இல்லையா, பெரியவா சொன்னதுனால பண்ணணும். சரி கிளம்பி போனார். இங்கேருந்து சிங்கேரி போயிட்டார். போனால் அன்றைக்கி வந்து அவர் ஏதோ உள்ள தியானத்தில் இருக்கார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். அதனால் பண்ண முடியாதுன்ட்டார். இவர் சொன்னார், நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸோடு வந்திருக்கேன், நான் மகாபெரிவா அமைச்சிருக்கா காஞ்சிபுரத்துலேயே பார்க்கணும். இல்லை அவருக்கு உடனே தோணிடுது, ஒரு நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வரோன்றதுனால இவ பண்ண விடலையா, இன்னும் புரியலையே. அதனால் இவர் பார்த்துட்டார், பார்க்காம போகிறதில்லை அப்படின்னு நினச்சிட்டார். சொல்லிட்டார். இவர் சொன்னார், அவர் தியானத்தில் இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் போய் உள்ளே போய் மகாபெரிவா என்னை அமைச்சிருக்கார் உத்தர மூலமாக கம்யூனிகேஷன், நான் அவரை தரிசனம் பண்ணணும், முடியும்னா முடியும்னு சொல்லட்டும், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டா நான் அந்த விஷயத்தை கொண்டு போய் அங்கே சொல்லிடுறேன், நான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறதில்லன்ட்டார். இவா பார்த்தா உள்ளே போய் சொல்லியிருக்கா. அப்போ வந்து அவர் இப்போ வர சொல்லு அப்படின்னு இருக்கார் போல இருக்கு சந்திரசேகர பாரதி சுவாமிகள். இவர் உள்ளே போனாராம். உள்ளே போகும்போது பார்த்தா தான் தெரியும் என்ன விஷயம்னு. தரையிலேருந்து 1 அடிக்கு மேலே
சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அந்தரத்தில் இருக்காராம், அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கார். இவர் அங்கேருந்து போய் கீழே நமஸ்காரம் பண்ணி எழுந்தாராம். எழுந்தவொடனே இந்த மாதிரி மகாபரிவா கிட்டேருந்து வந்திருக்கேன், உங்களை தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னார், அதுதான் அப்படின்னாராம். அப்போ வந்து சரி, இப்போ மகாபரிவா எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து அவர் சொன்னாராம், இப்போது இந்த ஊரை சொல்லி இப்போ அங்கே அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு. திருவிடை மருத்துவரை ஏதோ ஒன்று சொன்னார். திருவிடை மருத்துவத்தில் இருக்கார், அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா பெரியவா மகாபரிவா. அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ணு, இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னாராம் கேட்டாராம் சந்திரசேகர பாரதி சுவாமி. நான் வந்து சேலம் தானே ஒரு ஊர், சேலம் போயிட்டு அப்புறம் திருவிடை மருத்துவர் ஏன் போனோம், இந்த விஷயத்தை போய் பண்ணிட்டேன்றதை அடுத்த நாள் சொன்னால் கூட போகிறோம், அதனால் அவர் சேலம் போகிறேன், நீ சேலம்லாம் போவானாம். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சொன்னார், சேலம்லாம் போவானா, நீ நேராக திருவிடை மருதூர் போனோம், அங்கே போய் நான் சொல்கிறத சொல்லணும், சொல்கிறியா அப்படின்னு. நான் சொல்கிறேன். மகாபிரிவா வந்து ஒரு கர்ப்பவாசம் அங்கே இருக்கணும் திருவிடை மருதூர்லேயே. அதாவது 10 மாதம் ஒரு குழந்தைய வந்து ஒரு தாயை சுமக்கிற இது 10 மாதம் வந்து இன்னும் அங்கே இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னு தெரியாது, அவருக்குள்ளே தெரியும், பரமேஸ்வரனுக்குள்ளே அது விஷயம் தெரியுமே. இன்னும் ஒரு கர்ப்பவாசம் வந்து பிரிவா வந்து மகாபிரிவா அதே இடத்துல பண்ணணும், முகாமில் இருக்கணும். அதுக்கப்புறம் கிளம்பி கிராமமாக போய் அவர் வந்து தர்ம பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டின்ட்டேன்னு நீங்கள் காஞ்சி பிரிவா கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னாராம். சரி சொல்கிறேன் அப்படின்னாராம். சரி அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டார், உத்தரவு வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டார். அதுவும் இல்லாமல் என்ன சொன்னாரா கூட, மகாபிரிவா ஒரு ஈஸ்வரனோட அவதாரம், அதனால் அவர் தான் இதுக்கு சரியாக இருக்கும் இதை பண்ணுறதுன்னு சொல்லி அமைச்சாராம். இங்கே கிளம்பி இங்கே வந்தாராம். சுவாமி வந்து நேராக வந்து மகாபிரிவாவில் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தாராம். ஒன்றுமே பேச ஆரம்பிக்கல. பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாலாம், என்ன ஒரு கர்ப்பவாசம் என்ன இங்கே இருக்க சொன்னாரா அப்படின்னாராம். ஆமாம் பெரியவா அப்படின்னா. அடுத்தது என்ன, மகாபிரிவா ஒரு ஈஸ்வரனோட அவதாரம்னு சொன்னாரோ அப்படின்னாராம். வேற என்ன ஒன்றும், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காருன்னு தெரியுது. ஜெய் ஜெய் சங்கர சங்கர் மகாபிரிவா பாதமேச்சரணம், மகாபிரிவா பாதமேச்சரணம்.